திருச்சி மாவட்டம் துறையூரில் கொலை வழக்கு ஒன்றில் 20 மாதங்களுக்கு பிறகு இரண்டாவது குற்றவாளியை கைது செய்த போலீசார். திருச்சி மாவட்டம் துறையூர் மலையப்பன் சாலை பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணையன். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு புதியதாக வீடு கட்டினார். இந்த புதிய வீட்டின் கட்டிடப் பணியில் பீகாரைச் சேர்ந்த சிண்டு என்கின்ற சோட்டு, சச்சின் என்கின்ற சச்சின்குமார் ஆகிய இருவரும் பணியாற்றி வந்தனர். இவர்கள் இருவருக்கும் கட்டிடப் பணியின் பணி மேற்பார்வையாளரான மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த தரம் சர்மா என்பவர் முறையாக ஊதியம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. 2 மாதங்களாக வழங்கப்படாத ஊதியத்தை கேட்டு இருவரும் தரம் சர்மாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட தகராறில் இருவரும் சேர்ந்து தரம் சர்மாவை இரும்பு கம்பியால் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து இருவரும் அவர்களது சொந்த ஊருக்கு தப்பித்துச் சென்றனர். இது தொடர்பாக துறையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய சச்சின் என்கின்ற சச்சின்குமாரை கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக திருச்சி ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்தனர். மேலும் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய மற்றொரு குற்றவாளியான சிண்டு என்கின்ற சோட்டோ ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருப்பதாக கிடைத்த தகவலின் பெயரில் தனிப்படை அமைத்து அவரை தேடி வந்தனர். இந்நிலையில் சிண்டு என்கின்ற சோட்டோ ரயிலில் சேலம் வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சேலம் ரயில் நிலையத்தில் வைத்து அவரை துறையூர் போலீசார் கைது செய்தனர். 20 மாதங்களுக்கு பிறகு கொலை வழக்கில் கொலையாளி கைதான சம்பவம் துறையூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.